Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ராகி மால்ட் தான். இது ஒரு ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போறோம். இது ட்ரிங்கே வந்து ரெண்டு ஃப்ளேவர்ல வர மாதிரி பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்ன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன் 1 கப்பு. கருப்பு டீ காய்ச்சி வடிகட்டி மண்ணெல்லாம் போக வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். கர்டு, உப்பு, திக் மில்க்கு, இது வந்து நட்மெக் பவுடரும் ஏலக்காய் தூளும் ரெண்டுமே வச்சுருக்கேன். ரெண்டுமே இது வந்து ஸ்வீட்டுக்கு இந்த ஃப்ளேவர் வரதுக்காக நல்லாயிருக்கும். இந்த நட்மெக் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், ஏலக்காய் ஃப்ளேவர் ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது கேர்டோட வந்து நம்ம உப்பு போட்டு இது பண்ணுற மாதிரி, ஒன்று ஸ்வீட்டு ஒன்று வந்து கேர்ட் அண்ட் சால்ட் ஒன்று மாதிரி இந்த ட்ரிங்க்கு. இது ரெண்டும் எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ராகி மாவு வந்து நம்ம கரைச்சிக்கணும். தண்ணியில் கரைச்சிட்டு தான் நம்ம அதில் வந்து இது பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சுட்டு இதை நல்லா லம்ஸ்லாம் இல்லாமல் நம்ம இதை இது பண்ணிக்கணும். இதை கலந்துட்டு அதில் சேர்க்குறது தான் வேலை நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு இதை கலந்துக்கலாம். இந்த ராகியை வந்து நான் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா கரெக்டாக இருக்குது, எந்த லம்ஸ் எதுவும் இல்லாமல். இந்த ராகி மால்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக நல்லாவே ஹீட் ஆனோன்னா நம்ம இந்த கரைச்சி வச்ச ராகி மாவை வந்து இதில் சேர்க்கலாம். இப்போ இது தண்ணி பாயில் ஆகுது. நான் இப்போ இந்த கரைச்சி வச்ச ராகியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம இதை கைவிடாமல் கலரணும், இல்லைன்னா அது வந்து கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இது நம்ம இந்த விஸ்க் வச்சு பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பண்ணுறது. இது நம்ம எப்படியே நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். இது கலரும் போதே தெரியும் நம்மளுக்கு, அப்படியே திக்காகிட்டே வரும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, நமக்கு ரெடியாக ஆகிடுச்சு. இதில் நான் ஃபஸ்ட்டு அந்த மோர்லாம் போட்டு சால்ட் போடுறதுக்காக கொஞ்சம் எடுத்துகிட்டு அடுத்தது வந்து ஸ்வீட் ரெடி பண்ணுறேன். நான் இப்போ இதில் கொஞ்சமாக இந்த சால்ட் இதுக்காக எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மில்க் இதில் ஊற்றினதில் கொஞ்சமாக கருப்பட்டி இது சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. அதை ஆட் பண்ணிட்டேன். இது வந்து ஏலக்காவும் நட்மெக் பவுடரும் சேர்த்துக்கிறேன். இது வந்து வாசத்துக்காக நல்லா இருக்கும் இந்த ஸ்மெல்லு. நல்லா கலந்தாச்சு. இது ரெடியாக ஆயிடுச்சு. நம்மளுக்கு லைட்டாக ஒரு கொதிக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். நம்ம மில்க் இதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறையா வேணால் நிறையா போட்டுக்கலாம். நம்ம இதை ஈவினிங் காஃபி டீ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் அதை நிறுத்திடுறேன். நீங்கள் இதுக்கு வந்து விஸ்கே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் கிளறதுக்கும். இது கரண்டி போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது கிளறது. இதுன்னு ஈஸியாக இருக்கும். இது நம்ம இப்போ சர்விங் இதுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த ஸ்வீட் ட்ரிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த சால்ட்டு கேர்டு உள்ளதை இப்போ பண்ணலாம். நான் அதுக்கு வந்து கேர்டு இதில் சேர்த்துக்கிறேன். நம்மளோட இதுதான் விஷ் தான். இது எவ்வளோ கேர்டு வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 ட்ரிங்க்கும் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்வீட்டும் நல்லாயிருக்கும், இந்த சால்ட் அண்டு கேர்டுமே நல்லாயிருக்கும். இதில் வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்மால் ஆனியன்லாம் கூட கட் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.